அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு வந்து சித்திரை புத்தாண்டு இருந்துச்சு. இப்போ சித்திரை புத்தாண்டு அப்படிங்கும்போது அந்த நாளையில் வந்து நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், புது ஆடை வாங்கி உடுத்தணும், நல்ல சாப்பாடு சமைக்கணும். என்ன குடும்பத்துக்குள்ளே என்னத்த கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் கூட, ஆனால் இந்த நாள் நம்ம விட்டு கொடுத்தக்கூடாது. நிச்சயமாக கொண்டாடணும். எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறத ஒரு எண்ணத்தோடு எல்லாருமே, அது சகோதர மொழி பேசக்கூடியவங்களுக்கு, தமிழ் மக்களாக இருக்க எல்லாருமே இந்த சித்திரை புத்தாண்டை கட்டாயம் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவங்கவுங்களோட விஷயங்களை முன்முறமாக ஈடுபட்டுருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷமான இந்த நாளில் வளமையாக வந்து எப்பயுமே நம்ம சினிமாவுக்கு போகிறதா இருக்கலாம், அதே மாதிரி கோவிலுக்கு போகிற விஷயமா இருக்கலாம். அதையும் தாண்டி ஒரு சுற்றுலா அழகான இடங்களுக்கு, தூர இடங்களுக்கு நம்ம வந்து குடும்பத்தோடு போய்ட்டு ஒரு சந்தோஷமாக அந்த பொழுதை கழிச்சிட்டு வருவோம் அப்படின்னு போகிறது ஒன்றும் புது விஷயம் இல்லை, எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயந்தான். அப்போ அப்படி இருக்கும்போது இப்படி தொடர்ந்து குடும்பம் போன இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வருடம் என்னன்னே சொல்லி தெரியல. தண்ணி ஒரு கடலாக இருக்கலாம், கடலை நம்ம ரசிப்போம். உண்மைக்கும் கடலை ஒரு அழகான ஒரு இடம் ஒன்று, கடலை ரசிப்போம். அதே மாதிரி நீர்வீழ்ச்சிகள் அழகான உயர்த்து வந்து விழுக்கிற தண்ணியை ரசிக்கிறதும், ஒரு நம்ம சொல்லுவோம் ஆறுன்னு சொல்லி அழகான ஒரு ஆறு, அதே போல் குளங்கள், ஏரி, இப்படி எல்லாத்தையுமே நம்ம ரசிப்போம். எதையுமே ரசிக்காமலே, ஏன்னா அதெல்லாம் ஒரு இயற்கை அழகு கொண்ட விடயங்கள்னா அப்படிலாம் ரசித்து சந்தோஷப்பட்ட மாதிரி அதே சந்தோஷத்துக்காக தான் இன்றைக்கும், அதாவது இந்த சித்திரை பெருநாள் அன்றைக்குமே எல்லாருமே நம்ம ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு சந்தோஷமாக கொண்டாடிட்டு வர்றது வளமை தானே. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வருடம் பார்த்துங்கன்னு சொன்னால் அதிகமான நீரால் விபத்து, நீரால் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அடுத்தடுத்து முதல்ல ஒரு பேர் இறந்து போனாங்க, அடுத்து ஒரு 3 பேர், அடுத்து ஒரு 5 பேர், அடுத்து சுற்றுலா போனவங்க ஒரு 8 பேர், 9 பேர், இந்த மாதிரிக்கு தொடர்ந்து இறந்து போனாங்க. தண்ணியால் இறந்து போயினா, தண்ணியில் நீரில் மூழ்கி இறந்து போனாங்க, நீரில் மூழ்கி இறந்து போனாங்கன்னு தொடர் ஒரு செய்தியாக வந்துட்டு உண்மைக்குமே ஆச்சரியமாக இருக்குது. என்ன நடக்குது இறைவா இந்த நாட்டில், ஏன் இந்த மாதிரி உயிர்கள் இப்படி படி போகுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு உயிரிழப்பு அப்படிங்கிற அதவே நமக்கு தாங்கிக் கொள்ள முடியாமல் அதே ஒரு வாழ்நாட்கு முழுக்க ஒரு வலி வேதனை, அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் 2 பேர், 3 பேர், 5 பேர் அப்படின்னு இறக்கும் போது இவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. லாஸ்ட்டில் 9 பேர் மாதிரிக்கு இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ அதெல்லாம் உண்மைக்குமே என்ன நடக்குது, ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிற பல கேள்வி இருக்குது. இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம், இன்றைக்கி தான் நடக்குதுன்னு இல்லை. இருந்தாலும் இது திரும்ப திரும்ப நடக்கிறதுக்கு காரணம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லை, கவனம் இல்லை. ஒரு இடத்துல இப்போ ஒரு விபத்து நடந்துருச்சா, ஒரு தண்ணியால் ஒரு திறந்து போயினா அந்த இடத்துக்கு நம்ம திரும்ப போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம திரும்ப போவோம். அதே மாதிரி இன்றைக்கில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நம்ம கொஞ்சம் கவனமாக போவோம். இனிமேலுக்கு இந்த மாதிரி தவறுகள், பிள்ளைகள், ஒரு உயிரிழப்பு நடக்கக்கூடாதுன்னு அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் கவனமாக இருப்போம். இப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதெல்லாம் அந்த முந்தி நடந்த விஷயங்களை கண்டுக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு அப்படியே என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிக்க நாமளும் போயிட்டு அந்த இடத்துல திரும்ப 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 இந்த மாதிரி பிரச்சனைகளும் விபத்துக்களும் உயிரிழப்புக்கும் நடக்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக. ஏன்னா அன்பார்ந்த பெற்றோர்கள், அன்பார்ந்த பிள்ளைகளை, இளம் பிள்ளைகளை கூடுமான வரைக்கும் யோசிங்க. எங்களுக்காக எங்கள் குடும்பத்தில் அம்மா அப்பா எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்கன்ற ஒரு விஷயம். அதே மாதிரி பெற்றோர்களை, பிள்ளைகளை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு பாதுகாப்பாக பாதுகாத்து கொண்டால் மட்டுமே தான் எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளை இருப்பாங்க. தவிர பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு அவசம்பாதி நடந்த பிறகு அழுது புலம்பி எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறத உண்மை. எனவே கூடுமான வரைக்கும் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி தண்ணி விஷயமா இருக்கலாம், எந்த விஷயத்துலையுமே, எந்த இடத்துலையுமே, எந்த இடத்துலையும் எல்லாருமே அவதானமாக கவனமாக இருந்தால் மட்டும்தான் எங்களால் வாழ முடியும் அப்படிங்கிறத உண்மை. எனவே எல்லாருக்குமே இறைவன் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி உறவுகளே.